வணக்கம். தமிழருவியின் பிரதான செய்திகள். இன்று 28ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன். இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம். முதலில் தாயக செய்திகள். ஜாழ்ப்பாணம் இளவாலை பகுதியில் பெண்களை அச்சுறுத்தியமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மல்லாக நீதிவான் முன்னிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக சம்பவம் தொடர்பில் இளவாலை காவல் நிலையத்தில் முன்னிலையாகிய போதே அவர் கைது செய்யப்பட்டிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் மே 1ஆம் தேதி நடைபெறவுள்ள மேதின பேரணியில் ஒன்றிணைந்து கலந்து கொள்ளுமாறு ஐக்கிய தேசிய கட்சிக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உத்தியோகபூர்வமாக அழைப்பு விடுத்துள்ளார். கொழும்பு மாளிககந்தையில் உள்ள PD சிறிசேன மைதானத்தில் நடைபெறவுள்ள மேதின கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அனைத்து முற்போக்கு சக்திகளுக்கும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். நாட்டை பற்றி சிந்தித்து நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். எமது மேதின பேரணியில் கலந்து கொள்ளுமாறு ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஏனைய முற்போக்கு சக்திகளுக்கு நான் அழைப்பு விடுக்கின்றேன் என அவர் விடுத்துள்ள விசேட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மேற்கொண்ட டீசல் இறக்குமதியில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக கூறி லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள கூட்டு எதிர்க்கட்சி டீசல் இறக்குமதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த முறைகேடுகளால் அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய அளவிலான நிதி இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என தெரிவித்துள்ளது. தாக்கல் செய்யப்பட்டுள்ள முறைப்பாட்டில் டீசல் இறக்குமதி தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் விரிவான விசாரணைகளுக்கு உட்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தொடர்புடைய அதிகாரிகள் குறித்து முறையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் விசாரணைகளின் மூலம் முறைகேடுகளுக்கு பொறுப்பானவர்கள் என தீர்மானிக்கப்படுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த முறைகேடுகள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஆணைக்குழு விரைவில் ஆரம்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் எரிபொருள் நெருக்கடியை கருத்தில் கொண்டு அரச சேவைகளை டிஜிட்டல் தொழில்நுட்பம் ஊடாக தொலைதூர முறையில் முன்னெடுப்பதற்கான புதிய வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கு போர்க்கால சூழலால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் விநியோக கட்டுப்பாடுகளை சமாளிக்கும் வகையில் அரசு சேவைகளை தொலைதூரத்திலிருந்து வழங்குவதற்கான டிஜிட்டல் வழிகாட்டல்களை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஈரான் போர் உள்ளிட்ட பிராந்திய பதற்றங்களால் தேசிய எரிபொருள் கையிருப்புக்கு ஏற்பட்டுள்ள அழுத்தத்தை குறைப்பதற்காக அலுவலக சேவைகளை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் முன்னெடுக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. இதற்கான டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் பொது நிர்வாக அமைச்சுக்கள் இணைந்து இந்த புதிய திட்டத்தை வகுத்துள்ளன. பிரதமர் ஹரணி அமரசூரியவின் தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள அரசு சேவை முகாமைத்துவ குழுவின் உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்கள் முடிந்தவரை தொலைதூர சேவை முறைக்கு மாறுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயுமாறும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இதன்படி டிஜிட்டல் பொருளாதார அமைச்சினால் அரசு நிறுவன தலைவர்களுக்கு இடையிலான வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி சாதாரண அலுவலக பணிகளுக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை எவ்வாறு வினைத்திறனாக பயன்படுத்துவது என்பது குறித்து வழிகாட்டப்பட்டுள்ளது. தொலை தூரத்திலிருந்து சேவைகளை வழங்கும் போது பின்பற்ற வேண்டிய தொழில்நுட்ப முறைகள் விளக்கப்பட்டுள்ளன. இந்த வழிகாட்டல்கள் தமிழ், சிங்களம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் தயாரிக்கப்பட்டுள்ளன. இவற்றை அரச நிறுவன தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் இணையதள முகவரி ஊடாக தரையிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் திங்கட்கிழமை ஜாழ்ப்பாண நீதிமன்ற நீதிவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இதுவரையில் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 எலும்பு கூட்டு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மேலும் எலும்பு கூடுகள் அப்பகுதிகளில் காணப்படுவதால் 3ஆம் கட்ட
அகழ்வு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அதற்காக 8 வார காலம் தேவை என சட்ட வைத்திய அதிகாரி மன்றில் விண்ணப்பம் செய்ததற்கு அமைவாக 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றினால் அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் பருவமழை மற்றும் காலநிலை சீரின்மை காரணமாக 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டதுடனும் புதைகுழிகளுக்குள் மழை வெள்ளமும் நிறைந்து காணப்பட்டது. 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 45 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டு செப்டம்பர் 6ஆம் தேதியுடன் நிறைவு செய்த நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தற்பொழுது சுமார் 8 மாதங்களின் பின்னர் நேற்றைய தினம் முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதேவேளை 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் நிதி அமைச்சினால் விடுவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் அரசு எடுக்கும் சகல தீர்மானங்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் குறித்து தற்போதைய நிலவரம் பற்றி ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறினார். 2017ஆம் ஆண்டு எல்லை நிர்ணய அறிக்கை தோற்கடிக்கப்பட்ட பின்னர் பிரதமரின் தலைமையில் நியமிக்கப்பட்ட மீளாய்வு குழு உரிய காலத்தில் அறிக்கையை சமர்ப்பித்திருந்தால் மாகாண சபை தேர்தலில் அன்றே நடத்தியிருக்கலாம். குறித்த குழு அறிக்கை சமர்ப்பிக்க தவறிய நிலையில் அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து சட்டத்தில் தெளிவான ஏற்பாடுகள் இல்லை. இதுவே தற்போதைய இழுபறிக்கு முக்கிய காரணமாகும். இந்த சட்ட சிக்கல் குறித்து நாடாளுமன்ற விசேட செயற்குழுவில் ஆராயப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தெளிவான அறிக்கை ஒன்றினை சமர்ப்பிக்குமாறு சட்டம் அதிபர் திணைக்களத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த அறிக்கை வெகு விரைவில் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம். எல்லை நிர்ணய பிரச்சினைக்கு முரண்பாடற்ற வகையில் முறையான தீர்வு காணப்பட வேண்டும். அப்போதுதான் சிறந்த முறையில் தேர்தலை நடத்த முடியும். தேர்தலை நடத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான சூழலை உருவாக்க தேர்தல்கள் ஆணைக்குழு தயாராக இருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. பேருந்துக்குள் பயணிகளின் பயணச் சீட்டுகளை பரிசோதிக்க போலீசாருக்கு எவ்வித சட்டபூர்வமான அதிகாரமும் இல்லை என அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். மோட்டார் வாகன போக்குவரத்து சட்டத்தின்படி இவ்வாறான சோதனைகளை முன்னெடுக்கும் அதிகாரம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அல்லது மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அதிகாரிகளுக்கு மட்டுமே உள்ளது. அவர்கள் முன்னெடுக்கும் சோதனைகளின் போது மட்டுமே போலீஸ் ஒத்துழைப்பு வழங்க முடியும். நேரடியாக தலையிட்டு பேருந்து உரிமையாளர்கள் அல்லது ஊழியர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது போலீசாருக்கும் தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கும் இடையே ஒரு சுமூகமான உறவு நிலவி வருகின்றது. ஆனால் போலீசாரை ஏவிவிட்டு பேருந்து உரிமையாளர்களுடன் மோதலை உருவாக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு எதிராக சுற்றி வளைப்பின் மூலம் நடவடிக்கை எடுக்க போலீஸ் முயற்சிப்பது தமக்கு அச்சுறுத்தல் விடுப்பதாக அமையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒரு சில ரூபாய் மேலதிகமாக அறவிடப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து கருத்து தெரிவித்த அவர் சில்லறை பற்றாக்குறை காரணமாகவே இவ்வாறான சிக்கல்கள் ஏற்படுகின்றன என்றார். அனைத்து பேருந்து உரிமையாளர்களையும் இந்த குற்றச்சாட்டில் இணைப்பதனை தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்ட அவர் பயணிகள் சரியான கட்டணத்தை அறிந்திருந்தால் தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்க சில்லறை பணத்தை எடுத்து வருவது சிறந்தது என அறிவித்துள்ளார். அதே நேரம் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் அல்லது அம்பாறை போன்ற தூர இடங்களுக்கு செல்லும் சொகுசு பேருந்துகளில் பயணி ஒருவர் இடையே இறங்கினாலும் அந்த பேருந்தின் இறுதி தளம் வரையிலான முழுமையான கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்பது தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் விதியாகும் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். கிளிநொச்சி பூநகரே பகுதியில் இளைஞர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் 19 வயதுடைய இளைஞரை உயிரிழந்துள்ளார். நேற்று முன்தினம் இரவு பல மணி நேரம் ஆகியும் இளைஞரை காணவில்லை என தாய் மற்றும் தந்தை இணைந்து தேடியுள்ளனர். எனினும் தமது மகன் நண்பர்களுடன் எங்காவது சென்றிருப்பான் என்ற எண்ணத்தில் அவர்கள் உறக்கத்திற்கு சென்றதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். பின்னர் நேற்றைய தினம் காலை குறித்த இளைஞனின் தந்தை மாடு கட்டுவதற்காக சென்ற நிலையில் மரம் ஒன்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் இளைஞர் உயிரிழந்திருப்பதை அவதானித்ததாக தெரிய வருகின்றது. இளைஞர் உயிரிழந்தமைக்கான காரணம் இதுவரையில் தெரிய வரவில்லை. இச்சம்பவம் குறித்து ஜேபுரம் போலீசாருக்கு உடனடியாக ஊரவர்களால் அறிவிக்கப்பட்ட நிலையில் தாமதமாகவே போலீசார் அங்கு வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள். இனி தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள்.
தெற்கு லெபனானின் களப்பணியில் இருந்த இஸ்ரேலிய மீட்பு ஹெலிகாப்டர் ஒன்றினை ஹிஸ்புல்லா அமைப்பின் தற்கொலை படை ஆளில்லா விமானம் குறிவைத்து தாக்கியுள்ளது. காயமடைந்த வீரர்களை மீட்க சென்ற இடத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. எல்லையோர பகுதியில் காயமடைந்த இஸ்ரேலிய வீரர்களை ஏற்றி செல்வதற்காக ஹெலிகாப்டர் தரைமட்டத்திற்கு அருகே வந்துள்ள போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஹெலிகாப்டர் தரையிறங்க முயன்ற தருணத்தில் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட ஹிஸ்புல்லாவின் ஆளில்லா விமானம் அதை நோக்கி அதிவேகமாக வந்துள்ளது. ஹெலிகாப்டரில் தற்காப்பு அமைப்புகள் மற்றும் விமானியின் துரித செயல்பாட்டால் ட்ரோன் ஹெலிகாப்டரின் மிக அருகே வெடித்து சிதறியது. மீட்பு பணிகளில் ஈடுபடும் வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்துவது சர்வதேச விதிகளுக்கு புறம்பானது என இஸ்ரேல் கண்டனம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. ஈரானில் இணைய சேவைகள் கிட்டத்தட்ட முழுமையாக முடக்கப்பட்டு 59 நாட்கள் நிறைவடைந்துள்ளதாக இணைய கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. 9வது வாரமாக தொடரும் இந்த இணைய தடங்கள் தற்பொழுது 1392 மணித்தியாலங்கள் கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி தொடக்கத்தில் ஈரானில் மீண்டும் வெடித்த அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களை தொடர்ந்து இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. பிப்ரவரி இறுதியில் ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் போர் ஆரம்பமானதை தொடர்ந்து இந்த இணைய கட்டுப்பாடுகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இணைய சேவைகள் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் நாடு முழுவதிலும் உள்ள சிறு வணிகர்கள், வர்த்தகம் மற்றும் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். அத்தோடு நமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களை இணைத்துக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.